ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக லாஸ்ட் இயர் நடந்த டிஆர்பி எக்ஸாமில் இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் எந்தெந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸில் நிறைய கேட்டகரி வைஸில் கொஷின்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், ஃபிக்ஷன், கிரிட்டிசிசம், ஷேக்ஸ்பியர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நாவல், ப்ளே, ஷார்ட் ஸ்டோரிஸ். இந்த மெயின் டாபிக் கீழே பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் பாருங்கள் எவ்வளோ டாபிக் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 10 டாபிக்ஸ் இருக்குது. இதில் அந்த ஏஜஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் சாசர், ஷேக்ஸ்பியர், ட்ரைடன், இந்த மாதிரி ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட்டில் பாருங்கள், ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன், இதெல்லாம் சேர்த்து 19 டாபிக்ஸ் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் பாருங்கள், ஷேக்ஸ்பியரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 14 டாபிக்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 4 பிளேஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் பாருங்கள், ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன், இதெல்லாம் சேர்த்து 11 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் யூனிட் பாருங்கள், ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ், டோட்டலாக 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் யூனிட் பாருங்கள், ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன், இதெல்லாம் ஒரு 15 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. செவன்த் யூனிட்டில் பாருங்கள், ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, நாவல், 2 நாவல் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 டாபிக்ஸ் இருக்குது. எயித் யூனிட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சரில் பாருங்கள் 5 டாபிக்ஸ். மெயின் டாபிக் 5 கொடுத்துருக்காங்க. அதில் சப் டாபிக் ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நைன்த் யூனிட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. இதில் 8 டாபிக்ஸ் இருக்குது டோட்டலாக மெயின் டாபிக். அதில் சப் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட் யூனிட் பாருங்கள், விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதில் 14 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா மெயின் டாபிக்ஸ் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு 128 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 128 டாபிக்ஸில் எந்தெந்த பார்ட்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் டாபிக். ப்ரோஸில் பாருங்கள் 23 டாபிக்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த 10 யூனிட்டில் 6 யூனிட்டில் ப்ரோஸ் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதில் 23 டாபிக் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் 22 மார்க் இந்த ப்ரோஸ் செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததான் பாருங்கள், பொயட்ரி டாபிக் 36 இருக்குது. அதில் 32 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸ்லேயே பார்த்திங்கன்னா பொயட்ரி யூனிட்டில் இருந்து மட்டும்தான் அதிகப்படியான கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ப்ரோஸு, அதுக்கு அடுத்து பாருங்கள் ட்ராமா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு லிங்குவிஸ்டிக்ஸ், ஃபிக்ஷன், கிரிட்டிசிசம், ஷேக்ஸ்பியர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நாவல், ப்ளே, ஷார்ட் ஸ்டோரிஸ். இது அந்தந்த பார்ட் வைஸில் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்றது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். ப்ரோஸில் 22 கொஷின்ஸ், பொயட்ரியில் 32, ட்ராமா லிங்குவிஸ்டிக்ஸில் 16, ஃபிக்ஷனில் 14, கிரிட்டிசிசம் 12, ஷேக்ஸ்பியர் 11, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 8, நாவல் 9, ப்ளே 7, ஷார்ட் ஸ்டோரிஸ் 3. டோட்டலாக 150 கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த டாபிக்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அதன்படி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.